அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மலையாள சினிமால ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் அப்படின்ற ஒரு வேற லெவலான த்ரில்லர் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா முதல் வேலையா அதை பண்ணுமாறு கேட்டுக்கிட்டு அண்ட் உங்களை இந்த படத்துக்குள்ள கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல 80s காசர்கோடு, அதாவது கேரளால இருக்க ஒரு இடத்த காமிக்கிறாங்க. ஒரு பெரிய நபர், அவர் யார் எவர் அப்படின்றத ரிவீல் பண்ணல. அவர் வண்டியில போய்கிட்டே இருக்கும்போது ஒரு முகம் தெரியாத ஒரு 4 பேர் பாத்தீங்கன்னா அவரை வழிமறிக்கிறாங்க. கையில கன் எடுத்து அவரை அந்த இடத்துல துடிதுடிக்க கொலை பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இந்த சீன் பாத்தீங்கன்னா அப்படியே கட் ஆகுது. கட் பண்ணி 2Kல காமிக்கிறாங்க. தேவராஜ் அப்படின்ற ஒரு நபர் பூனேல இருந்து இன்கம் டாக்ஸ் ஆபீசரான பார்த்தசாரதி அப்படின்றவரை பார்க்கணும்னுக்காக கேரளா வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸ்வீட்டோட வந்திருப்பாரு. காரணம் என்ன அப்படின்னா, என்னோட சொந்தக்காரங்களுக்கு நீங்க தெரிஞ்சவங்க அண்ட் உங்ககிட்ட ஸ்வீட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சாங்க. அது கொடுத்துட்டு போக தான் சார் வந்தேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது 2 ஆட்கள் பார்த்தசாரதியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வராங்க. சார் நாங்க எவ்வளவு வேகமா போய் அவங்களால பிடிக்கவே முடியல அண்ட் இங்கதான் அவன் எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கா, கூடிய சீக்கிரத்தில் அவனை பிடிச்சிருவோம் சார் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு ஒருத்தனை தேடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. அவனோட ஃபைல்ஸை கொடுக்குறாங்க. அந்த ஃபைல்ஸை திறந்து பார்க்கும்போது அங்க இருக்க எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்கான சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த 2 ஆபீசர்ஸ் தேடி போன அந்த நபர் இங்க உட்காந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ தேவராஜ் வந்தார் இல்லையா, இவரை தான் அந்த ஆபீசர்ஸ் எல்லாருமே தேடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்த நமக்கு ரிவீல் பண்ண கட் பண்ணி தேவராஜை பிடிச்சி உட்கார வச்சு, உனக்கு சம்பாத்தியம் அப்படின்ற ஒண்ணுமே இல்ல, நீ தங்கிட்டு இருந்த இல்லையா, அந்த எல்லா இடத்துலயும் நாங்க விசாரிச்சிட்டோம். அப்படி இருக்கும்போது திடீர்னு இப்படி லட்சங்கள்ல புரளுறதுக்கான காரணம் என்னவா இருக்கும், இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்றத நீங்களே சொல்லிட்டா நல்லா இருக்கும்னு சொல்ல அந்த மனுஷனும், சார் நான் நிறைய பிசினஸ் பண்ண ட்ரை பண்ணேன், அது எல்லாமே லாஸ் ஆகிக்கிட்டே இருந்தது, அப்படி இப்படின்னு செய்து கொஞ்சம் சேர்த்து வச்சு இன்னொரு பிசினஸ் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். நீங்க இந்த மாதிரி கேட்கறது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு சார். ஆனா அது மட்டும் இல்லாம என்ன எதுக்காக இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணி உட்கார வச்சிருக்கீங்க அப்படி நான் என்னத்தை தான் சார் பண்ண சொல்லிட்டாச்சு விசாரிங்கன்னு சொல்ல, ஓ உனக்கு தெரியாதா, உன் அக்கௌண்ட்ல இருக்க எல்லா பணத்தையும் நாங்க ஃப்ரீஸ் பண்ணியாச்சு, உன்னால எந்த விதமான ஆக்டிவிட்டிஸும் பண்ண முடியாது. ஸோ உண்மைகள் எல்லாத்தையும் ஒத்துக்கிறது தவிர வேற வழியே இல்லை. அண்ட் இந்த விஷயங்கள் எல்லாமே எங்க ஆரம்பிச்சது தெரியுமா கண்ணா அப்படின்ற மாதிரி இன்கம் டாக்ஸ் ஆபீசர் அதை தேவராஜை கேட்கும் போது அப்படியே கட் பண்ணி ஒரு பெரிய ரெசார்ட்ல பேங்கிங்கான இன்டர்வியூ போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். உடுப்பி கிராமின் பேங்க் அப்படின்றது அந்த பேங்கோட பேர். ஸோ அதுக்கு இன்டர்வியூக்காக நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. நிறைய விதமான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கு. அதுல ஒரு 5 பேர் மட்டும் செலக்ட் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த 5 பேருமே போஸ்டிங் எங்க போட்டிருப்பாங்க அப்படின்னா ஒரு கிராமம் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல பேங்க் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல, அதாவது பேங்க் வரல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு இந்த 5 பேரையும் ஒரு போஸ்டுக்காக போடுறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு அப்படியே காமிச்சிட்டு கட் பண்ணா ஒருத்தரும் அந்த ஊருக்கு கிளம்பி போற மாதிரி காமிக்கிறாங்க. போற வழியில 5 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை பாடல் மூலமா நமக்கு தெரியப்படுத்திட்டு அப்படியே கட் பண்ணா அந்த ஊர்ல உடம்புக்கு முடியாம தன்னோட குழந்தைய வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு லேடியை காமிக்கிறாங்க. அவங்க வீட்டுல ஃபங்க்ஷன் வச்சிருப்பாங்க. ஊர் தலைவர் எல்லாம் அந்த ஃபங்க்ஷனை கரெக்டா அட்டன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அதே ஊர்ல பாத்தீங்கன்னா பட் அப்படின்ற மாதிரி ஒரு நபர் இருப்பாரு. ஊருக்கு, அதாவது மொத்த ஊருக்குமே பாத்தீங்கன்னா வட்டிக்கு விடுற பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ உடம்புக்கு முடியாம இருக்க இந்த பொண்ணோட அம்மா கிட்டயும் வந்து பணத்தை கேட்டு தொலை பண்ணிக்கிட்டே இருக்க ஊர் தலைவர், என்னையா நீ இந்த நேரத்துல கூட விட மாட்டியா அப்படின்ற மாதிரி அவர் வச்சுக்கிட்டு இருந்த காசை கொடுத்துட்டு இது நாள் வரைக்கும் அந்த பட்டோட தொல்லை ஊர் மக்கள் எல்லாரும் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, இங்க வரப்போதியா நம்ம ஊருக்குன்னு ஒரு பேங்க், அது வந்ததுக்கு அப்புறம் அவன் என்ன ஆகுறான் பாரு அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்ல கட் பண்ணா பேங்க் திறக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. பேங்க் மேனேஜரா ஒருத்தரை நியமிச்சிருப்பாங்க. அவர் மக்கள இந்த பேங்க் ஒரு மாதிரி ஊடுருவணும், அதுக்கு உண்டான வேலைகள் எல்லாத்தையும் நீங்க தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி மோட்டிவேட் பண்ணி வேலை வாங்கிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஏரியா போலீஸ்காரர் அங்க என்ட்ரி கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஒரு புது ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா எங்களுக்கு தெரியப்படுத்துறது இல்லையா, எங்ககிட்ட பெர்மிஷன் வாங்காம நீங்க இந்த வேலைகள் எப்படி பண்ணலான்னு மொறப்பா நின்னுகிட்டே இருக்க எல்லாரும் சாரி சார் மறந்தாச்சுன்னு சொல்லும்போது பயங்கரமா சிரிக்கிறாரு. ஊருக்காரங்க எல்லாருமே நமக்கு தெரிஞ்சவங்க தான், நம்ம ஊருக்கு பேங்க் வரப்போகுது, நான் சும்மா உங்களை கிண்டல் பண்ண, வேலைகள் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பேங்க் பாத்தீங்கன்னா திறந்து வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். கிராமத்துல ஒரு பேங்க் திறந்தாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு போகும் அப்படின்றது கொஞ்சம் நமக்கு அறிஞ்சிருக்கும் இல்லையா, அதே தான் அங்க நடக்குது. நிறைய மக்கள் வருவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்க அங்க யாருமே வரல. ஆனா அது மட்டும் இல்லாம ஒரே ஒரு நபர் மட்டும் வந்து, வெளியூர்ல இருக்க என்னோட சொந்தக்காரங்களுக்கு நான் பணம் அனுப்பணும், நேர்ல போய் கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா டைம் ஆயிடும், நீங்க அது அனுப்ப முடியுமா, இது 1 லட்சத்தை அனுப்ப முடியுமா அப்படின்ற மாதிரி காசு கொடுக்க அவர் அனுப்ப வேண்டிய பேங்க் பாத்தீங்கன்னா வேற பேங்கா இருக்கும். இதனால அங்க கேஷியரா விஷ்ணு அப்படின்ற ஒரு நபர் இருப்பாரு. நான் மேனேஜர் கிட்ட போய் கேட்டு வரேன்னு சொல்ல அந்த மனுஷன் ஒரு 2-3 நாள்ல போயிடும், நம்ம ஹெட் ஆபீஸ்ல சொல்லி ப்ராசஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பணத்தை வாங்கி வச்சுக்கிறாரு. கட் பண்ண ஹெட் ஆபீஸ்க்கு இந்த மேனேஜர் இருக்கார் இல்லையா, போன் பண்ணி எல்லா மக்களும் இங்க வரணும் அப்படின்ற மாதிரி ஆர்வமா தான் இருக்காங்க. ஆனா நமக்கு தான் இங்க போதிய ஃபண்ட் இல்லாததால என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கோம் சார், எங்களுக்கு கொஞ்சம் ஃபண்ட் தேவைப்படுது, அது இங்க கொடுத்து உதவ முடியும்
முடியுமான்னு கேட்க, என்னையா நீ இப்பதான் பேங்க் திறந்திருக்கோம், போதிய அளவுல அங்க இருக்கிறது எல்லாமே போதும், இதுக்கு மேல ஃபண்ட் வேணும் அப்படின்னா மக்கள் எல்லார்கிட்டயும் போய் இன்ட்ரெஸ்ட் அதாவது டெபாசிட் பண்ணுங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதை நீங்க ஃபண்டா எடுத்து ரொட்டேட் பண்ணி பேங்க் நடந்து பாருங்கன்னு சொல்ல இவங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் எஃபோர்ட் போட்டு பண்றாங்க. அந்த சமயம்னு பார்த்து இந்த பேங்க்ல கலெக்ஷன் எல்லாத்தையும் எடுத்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு குழு வருவாங்க. ஒரு பெரிய பெட்டி எடுத்துக்கிட்டு கலெக்ட் ஆகிட்டு இருக்க மொத்த பணத்தையும் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒண்ணு கூட மிச்சம் வைக்காம, அதாவது பேங்க்ல ஃபண்ட் வைக்காம தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை அப்படியே கட் பண்ணா இந்த கேஷியர் இருக்கா இல்லையா விஷ்ணு, அவர் டிராவல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஜீப்ல ஏறி உட்காரு. அந்த இடத்துல தான் ஹீரோயினை நமக்கு அறிமுகப்படுத்துறாங்க. இவங்களுக்கு சீட்டு பிரச்சனையில பாத்தீங்கன்னா முதல் அறிமுகம் ஏற்பட ஆரம்பிக்குது. அதை அப்படியே கட் பண்ணா கேஷியரான விஷ்ணு அதனோட பேங்க்குக்கு போறாரு. வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அதே பேங்க்குக்கு அந்த லேடி வராங்க. அங்க இருக்க எல்லார்கிட்டயுமே நானும் பேங்கிங் எக்ஸாமுக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உங்களோட பேங்க்ல வேலை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக டெஸ்ட் இன்டர்வியூ எல்லாம் போயிட்டு வரேன், கண்டிப்பா எனக்கு வேலை கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. கட் பண்ணா விஷ்ணு இருக்கா இல்லையா, அவருக்கு ஒரு சின்ன டவுட். அது என்ன அப்படின்னா, இவங்க ஸ்ட்ரெயிட்டா இன்டர்வியூ அட்டன் பண்ணி வந்திருப்பாங்க, நடுவில் எதுவும் டெஸ்ட் கிஸ்ட் அப்படின்ற எதுவுமே பார்த்துருக்க மாட்டாங்க. இதை பத்தி அங்க இருக்க லேடி கிட்ட கேட்கும்போது நம்ம ரூரல் பேங்க்குக்கு வந்தோம் இல்லையா, மேபி அதெல்லாம் இல்லாம இருந்திருக்கும், பெருசா எடுத்துக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி இக்னோர் பண்ணிட்டுறாங்க. கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் பேங்க்ல தங்களோட வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதாவது தனக்கு தெரிஞ்ச வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த மேனேஜரை தவிர யாருமே இதுக்கு முன்னாடி எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாதவங்களா இருப்பாங்க. இதனால அப்படி ஒரு மாதிரி மந்தமா போக்கிட்டே இருக்கு. இவங்களுக்கு இன்டர்வியூ வச்சு வேலை கொடுத்தா இல்லையா, அந்த நபர் அங்க என்ட்ரி கொடுக்கறாரு. ஒரு வயலும் ஒரு வேலையை ஒழுங்கா செய்யல, பயங்கரமா திட்டுறாரு. நீங்க ப்ரொபேஷன் பீரியட்ல தான் இருக்கீங்க, உங்களோட வேலையை நீங்க காப்பாத்திக்கணும் அப்படின்னா முதல் வேலையா பேங்க்ல எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா பண்ணி முடிங்க. ஃபண்ட் வரலன்னு கேட்டா எப்படி வரும், மக்கள் எல்லார்கிட்டையும் போய் அக்கௌண்ட் ஓபன் பண்ண சொல்லி அது மூலமா ஃபண்ட் ரைஸ் பண்ண பாருங்க, இதுதான் உங்களுக்கு கடைசி வார்னிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக மேனேஜருக்கு ஒரு மாதிரி உறுத்தலா இருக்கு. ஏன்னா குடும்பத்தோட வந்திருப்பாரு, சந்தோஷமா வாழணும் அப்படின்னா முடிவுல தான் வந்திருப்பாரு. இப்படி ஒரு ப்ரெஷர் வருது, இது எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி. இதுக்கு அடுத்த நாட்கள்ல ஊர்ல இருக்க எல்லா மக்களையும் போய் நேர்லயே சந்திக்கிறாங்க. நீங்க பேங்க்ல அக்கௌண்ட் வச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெனிஃபிட்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தங்களால முடிஞ்ச அளவுக்கு மக்களை பேங்க் பக்கம் வர தூண்டிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு நடுவுல விஷ்ணு இருக்கா இல்லையா, அவர் ஹீரோயின் கூட காதல்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்த ஒரு சின்ன பாடல் மூலமா நமக்கு காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணா, இந்த காலேஜ்ல எல்லாம் ஃபீஸ் கட்டணும் அப்படின்ற மாதிரி பேங்க் மூலமா வந்திருப்பாங்க இல்லையா, அப்படி கட்டின ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா அங்க வந்து என்னோட கூட இருக்க எல்லாருக்குமே ஹால் டிக்கெட் வந்துருச்சு, எனக்கு மட்டும் வரல. ஏன்னு கேட்டப்போ நீங்க ஃபீஸ் கட்டல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா நான் தான் அன்னைக்கே வந்து பேங்க்ல கட்டிட்டேன்னு சொல்ல, மேபி ஏதாவது எரரா இருக்குமா, கண்டிப்பா நான் கேட்டு நாளைக்கு அப்டேட் பண்றேமா, இப்போ போயிட்டு நீங்க நாளைக்கு வாங்கமான்னு சொல்லி அங்க இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஜோனல் மேனேஜர் ஃபண்ட் வேணும் அப்படின்னா அதை நீங்க தான் கலெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு இல்லையா, அதையும் தாண்டி இவ்வளவு ஃபண்ட் நீங்க காட்டி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெஷரையும் போட்டிருப்பாரு. என்ன பண்ணதுன்னு தெரியாம யோசிக்கிறாங்க. சரி, ஊர்ல வட்டிக்கு விட்டுக்கிட்டு இருக்க அந்த பட் இருக்கா இல்லையா, அவர்கிட்ட போய் நம்ம பேங்க்ல டெபாசிட் பண்ணும்படி கேட்டு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி கும்பலா போய் அவர்கிட்ட இந்த விஷயங்களை பத்தி பேசும்போது அவர் பிடி கொடுக்கறதா தெரியல. இதனால எல்லாருமே சோகமா திரும்பும் போது அந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா பியூனா ஒருத்தர் இருப்பாரு. அவர் மட்டும் நீங்க எங்களுக்கு கடனா கொடுக்க முடியுமான்னு கேட்க அவர் சிரிச்சுக்கிட்டே ஊர்ல இருக்க எல்லாருக்கும் கொடுக்குறேன், உங்களுக்கு கொடுக்கறதுல என்ன ஆயிட போகுது, ஆனா வட்டி டானு வந்தாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு 4 லட்சத்தை எடுத்து கொடுக்குறாரு. இவங்களும் இதை வாங்கிக்கிட்டு பேங்க்ல நமக்கு இவ்வளவு இருப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சிருவோம், எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி சந்தோஷமா பேங்க் பக்கம் போக முன்னாடி ஒருத்தர் வந்து 1 லட்சம் ரூபாய் நீங்க என்னோட தெரிஞ்சவருக்கு அனுப்பி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா இல்லையா, அது இன்ன வரைக்கும் போகல அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அந்த மனுஷன் பயங்கரமா சத்தம் போட்டு போக மேனேஜர் ஒரு மாதிரி கடுப்பாயிடுறாரு. ஒரு டிரான்சாக்சன் நடக்க இவ்வளவு நாட்கள் எடுக்குமா, நீ எதுக்கும் அந்த பேங்க் இருக்கு இல்லையா, அந்த பேங்க்ல ஒரு வாட்டி விசாரிச்சிரு, நம்மளோட ஹெட் ஆபீஸ்க்கும் இந்த இன்ஃபர்மேஷன் தெரியப்படுத்திரு அப்படின்ற மாதிரி விஷ்ணுவை அனுப்பி வைக்க, அதே சமயத்துல ஊர்ல இருக்க இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா பேங்க்ல காசு டெபாசிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து அதுக்குண்டான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் காசை வாங்கிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி வழக்கமா வருவாங்க இல்லையா, அவங்க பொட்டியோட வந்து நிக்கிறாங்க. சோ இந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்க அதே சமயத்துல செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போனார் இல்லையா விஷ்ணு, அவரை காமிக்கிறாங்க. அங்க போய் செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு எதிர்பார்க்காத பல திருப்பங்கள் பாத்தீங்கன்னா காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்றது இப்ப நமக்கு ரிவீல் பண்ணல. உடனடியா அந்த விஷ்ணு இருக்கா இல்லையா, பேங்க்குக்கு போன் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண, போனை யாருமே எடுக்கிறதா தெரியல. சரி, வேகமா பேங்க்குக்கே போவோம் அப்படின்ற மாதிரி அங்க வந்து பணத்தை வந்து எடுத்துட்டு போயிட்டாங்களான்னு கேட்க இவங்க ஆமான தலையாட்டுறாங்க. சார், முதல்ல நம்ம இங்க இருந்து போயா, நம்ம எல்லாருமே ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல யாருமே இதை கேட்கறதா தெரியல. என்னடா உளறிக்கிட்டு இருக்க, இப்ப என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி அவரை நிறுத்தி கேட்கும் போது அந்த திருப்பங்கள் இருக்கு இல்லையா, அது என்ன அப்படின்றது ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க எல்லாருமே பேங்க் எம்ப்ளாயி கிடையாது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இது பேங்கே கிடையாது. அதாவது இந்த கிராம மக்களுக்கு ஒரு
பேங்க் அப்படின்ற மாதிரி ஓபன் பண்ணி இவங்க பண்ணிக்கிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபேக். இந்த பேங்கோட ஒரிஜினல் வெப்சைட்ல கூட போய் விஷ்ணு செக் பண்ணிட்டு வந்திருப்பாரு. இப்படிப்பட்ட ஒரு பிரான்ச்சே இந்த ஏரியாவுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது மட்டும் இல்லாம காசு வந்துருச்சா அப்படின்ற மாதிரி விஷ்ணு செக் பண்ணிருப்பாரு இல்லையா, அந்த நபரும் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு அப்படி ஒரு டிரான்சாக்சன் நடக்கல, நீங்க எந்த பிரான்ச்ல இருந்து வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்டு அப்படி ஒரு பிரான்ச் இருக்கா அப்படின்ற மாதிரி அவரும் இவங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்பார். சோ இவங்க எல்லாரையுமே ஒரு பேங்க் அப்படின்ற செட்டப்ல இவங்களை இன்டர்வியூ பண்ணார் இல்லையா, அவர் ஏமாத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு இப்ப தெரிய ஆரம்பிக்குது. ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வேகமா அங்கிருந்து கிளம்பி போடலாம் ட்ரை பண்ண வெளியில அந்த போலீஸ்காரர் பாத்தீங்கன்னா காத்துக்கிட்டு இருக்காரு. சோ போலீஸ்காரர் கிட்ட இவங்க எல்லாருமே கொத்தா மாட்டிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அந்த போலீஸ்காரரும் வேகமா இவங்களை எங்க கொண்டு போய் நிறுத்துறாரு அப்படின்னா இவங்கள ஹயர் பண்ணார் இல்லையா அந்த ஆள் முன்னாடிதான். சோ போலீஸ்காரரும் இவரை கூட்டு களவாணிகள் அப்படின்றது இங்க ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம நீங்க ஃபேக் பேங்க்ல தான் ஒர்க் பண்றீங்க அப்படின்ற விஷயம் இப்ப தெரிஞ்சு போயிடுச்சு இல்லையா, இருந்தாலும் ஒன்னும் பண்ண முடியாது. காரணம் என்ன அப்படின்னா நான் இன்டர்வியூல உங்க எல்லார்கிட்டயும் ஒரு கேள்வி கேட்டேனே ஞாபகம் இருக்கா, நீங்க எப்பயாவது லாவை பிரேக் பண்ணிருக்கீங்களா அப்படின்ற விஷயம் நீங்க எல்லாருமே இல்லன்னு தான் தலையாட்டினீங்க. ஆனா உங்களை இந்த வேலைக்கு நியமிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட கம்ப்ளீட் ஹிஸ்டரியை நாங்க எடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி விஷ்ணு இருக்கா இல்லையா, அவர் ஸ்மக்லிங்ல எல்லாம் ஈடுபட்டு இருந்திருப்பாரு. அண்ட் இந்த சைடு மேனேஜரா ஒருத்தர் இருந்தாரு, அவரோட மனைவியோட ஊரை விட்டு ஓடி வரும்போது ஒரு நபரை கொலை பண்ணிட்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ எல்லாருமே ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு அந்த தப்பை மறைச்சிட்டு தான் இங்க ஓடி வந்து ஒரு வாழ்க்கையை தொடங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாமே வெளியே வராம இருக்கணும் அப்படின்னா நீங்க அந்த பேங்க்ல போய் நார்மலா பேங்க் நடக்கிற மாதிரி ரன் பண்ணியே ஆகும். ஒரு 2 மாசம் மட்டும் இதை பண்ணுங்க, அது முடிஞ்சதோ எல்லாமே முடிச்சுட்டு நம்ம கிளம்பிடலாம். அதுக்கு நடுவுல எதுவும் தப்பா பண்ணக்கூடாதுப்பா அப்படின்ற மாதிரி மிரட்டி அந்த கும்பலுக்கு வேற சாய்ஸே கொடுக்காம அவங்க எல்லாரையும் பாத்தீங்கன்னா இந்த மனுஷன் அனுப்பி வைக்கிறாரு. காட்பானா ஒரு ஃபேக்கான பேங்க்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குமே அப்படின்ற தூக்கத்துல இந்த 5 பேரும் பாத்தீங்கன்னா அவங்களோட வேலைகள்ல ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும்போது ஸ்கூல்ல இருந்து நிறைய குழந்தைகள் ஓடி வராங்க. சார் பேங்க் எப்படி இருக்கோ அப்படின்ற மாதிரி பசங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தது. வெளியூர் பேங்க் தான் போறதா இருந்தது. நம்ம ஊர்ல பேங்க் ஓபன் பண்ணிருக்காங்க, இதுக்கு மேல எங்க சார் போறது, நம்ம ஊருக்கு வரதானே நமக்கு பெருமை அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைங்க எல்லாத்துக்கிட்டையும் பேங்கை சுத்தி பார்க்க சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க கிட்ட இதெல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கு. இருக்கிற பிரச்சனையில இது வேற அப்படின்ற மாதிரி எல்லாரும் அமைதியா இருக்கும்போது விஷ்ணு மட்டும் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள எல்லா சோகத்தையும் வச்சுட்டு சலான் எப்படி ஃபில் பண்ணணும், நீங்க வர பணத்தை எல்லாத்தையும் எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயங்களையும் காட்டிக்கிட்டே இருக்கும்போது இத்தோட முடிவுல அந்த பசங்களோட டீச்சர் இருக்காங்க இல்லையா, பசங்களா பாத்தீங்களா நீங்க பணம் எவ்வளவு சேஃபா இருக்குன்னு பாத்தீங்களா, வீட்டுக்கு போறீங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி உங்களோட சேவிங்ஸ் எல்லாத்தையும் இங்க பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உள்ளுக்குள்ள இவங்களுக்கு பயங்கர அசிங்கமா இருக்கு. அதை அப்படியே காட் பண்ண அந்த மேனேஜர் இருக்கா இல்லையா, அவரோட மனைவிய நீ இங்க இருந்து போக முடியுமா, இங்க பல பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல விஷ்ணு இருக்கா இல்லையா, இவரை வந்து சந்திக்கிறார். சார் நம்மளோட கூட்டத்துல அந்த ஜோனல் மேனேஜருக்கு யாரோ ஒருத்தவங்க உதவி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம பேங்க்குக்கு பணம் வரும்போது அதை வாங்கிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி அந்த பெட்டியை தூக்கிட்டு வராங்க இல்லையா, கரெக்டா வராங்க சார். நம்ம எங்க போறோம் என்ன பண்றோம் அப்படின்ற எல்லா விஷயமும் அந்த ஆளுக்கு தெரிஞ்சிருக்கு. கண்டிப்பா நம்ம கூட்டத்துல தான் சார் யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க. அது நீங்களா இருக்க இல்ல நானா இருக்க வாய்ப்பு கிடையாது. நானா இருந்தேன் அப்படின்னா நானே அப்படி பேச மாட்டேன். நீங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபேமிலியை மொத்தத்தையும் இங்க கூட்டு வந்திருக்க மாட்டீங்க. சோ மிச்சம் 3 பேர்ல யாரோ ஒருத்தரா தான் அது இருக்கணும். அதை நம்ம யாருன்னு கண்டுபிடிச்சாக்கணும். அது வரைக்கும் பணத்தை யாருமே டெபாசிட் பண்ண விடாம பாத்துக்கணும் சார் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்க அந்த சமயம்னு பார்த்து ஒரு நபர் வந்து சார் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா இல்லையா, லாபம் வந்துருச்சு சார், அதை நீங்க பேங்க்ல போட முடியுமா அப்படின்ற மாதிரி டிமாண்ட் பண்ணி அதாவது மேனேஜரை டிமாண்ட் பண்ணி நின்றுகிட்டே இருக்கும்போது இவர் வேணான்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு, முடியல. பணம் வந்ததும் அந்த பொட்டியை தூக்கிட்டு நபர் வர்றாரு, அந்த பணத்தை கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க 2 பேரும் அதாவது விஷ்ணுக்கும் மேனேஜருக்கும் பயங்கர யோசனை. எப்படி இது நடக்குது அப்படின்ற சந்தேகத்தோடைய பணத்தை கொடுத்து அனுப்புறாங்க. ஏன்னா வேற வழி இல்ல அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு விஷ்ணு தன்னோட பேக் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இதுக்கு மேல இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி கிளம்பலான்னு ட்ரை பண்ண அவர் கூட பாத்தீங்கன்னா ஒரு 2 பேர் இருப்பாங்க. இவரை பாக்குறாங்க, சரி நானும் வரண்டா அப்படின்ற மாதிரி பேக் எடுத்துக்கிட்டு வண்டியை புடிச்சு தப்பிச்சு போகலான்னு நின்னுகிட்டே இருக்கு. ஆனா அந்த ரவுடி கும்பல் பாத்தீங்கன்னா அப்படியே வழி மறிக்கிறாங்க. எங்களை தாண்டி நீ எங்கேயா போயிட முடியும் அப்படின்ற மாதிரி பேங்க் கிட்டே வந்து இறக்கி விட மேனேஜர் இவங்களை பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறார். நீங்க எந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கீங்களோ அதே பிரச்சனையில தான் நானும் மாட்டிக்கிட்டு இருக்கேன். இப்படி விட்டுட்டு போறதுக்கா விஷ்ணு நீ இவ்வளவு விஷயங்களை பேசிக்கிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கு. விஷ்ணு யோசிக்கிறாரு, நான் கிளம்பி போறப்ப 2 பேரும் வரேன்னு சொன்னாங்க. அந்த 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் இந்த வேலையை பார்த்துருக்கணும். சொல்லுங்கடா யாரா பண்ணீங்க, ஒழுங்கு முறைதான் சொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லாரையும் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட குரூப்ல ஒரு லேடி இருக்காங்க இல்லையா, எல்லாத்தையும் நிறுத்துங்கடா, இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் நானும் அந்த பியூனா வேலை செய்யறா இல்லையா அவனுக்கு தான் இருக்கும். எல்லா அப்டேட்டையும் நாங்க தாண்டா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த பேங்க் ஃபேக் அப்படின்றது எங்களுக்கு முன்னாடியே தெரியும். என்ன பண்றது, அந்த நபர் பணம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னா
எல்லாருக்கும் பண தேவை இருக்கு இல்லையா, அந்த பணத்துக்காக தான் இதை பண்ணோம் அப்படின்ற மாதிரி நிக்க இவங்க 3 பேருக்கும், அதாவது மத்த 3 பேருக்கும் ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்கு. இவ்வளவு நாட்கள் வரைக்கும் இந்த பேங்க் நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒண்ணும் மண்ணா தெரிஞ்சுக்கிட்டே இருந்தவங்க இந்த சம்பவத்தால உடைஞ்சு போறாங்க. தனித்தனியா உட்காந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல ஹீரோவோட காதல் ஒண்ணு இருந்தது இல்லையா, அதுவும் நம்ம ஹீரோவால புறக்கணிக்கப்படுது அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல ஒருத்தர் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. நாட்கள் போக போக எல்லாருமே தனக்கு இருக்க கஷ்டத்துக்காக தான் இதை பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு ஒன்னு சேர்ந்துட்டாங்க. ஆனா அந்த சமயம்னு பார்த்து அந்த பட் இருக்கா இல்லையா, அவர் கொடுத்த பணத்துக்கு வட்டியை வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஆள் அனுப்பிச்சு விட இவங்க பேங்க்ல இருக்க பணத்தை எடுத்து கொடுத்து அனுப்பி விட்டுறாங்க. அப்படி பணத்தை வாங்கிட்டு போகும்போது எங்களோட பட்டையாவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி உங்க ஜோனல் மேனேஜர் இருக்கா இல்லையா, வந்துட்டு போயிருக்காப்ல. அவர் எப்போ வந்தாலும் அவரை பார்த்துட்டு போறதுதான் வழக்கம் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க விஷ்ணு கிட்ட எதிர்த்து அந்த நபர் சொல்ல இவங்களுக்கு இது ஒரு மாதிரி சந்தேகத்தை கொடுக்குது. எதுக்காக அவர் அங்க வந்து பார்த்துட்டு போனோம், அவங்க 2 பேருக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி கும்பலா உட்காந்து பேச அப்பதான் அங்க இருக்க ஒரு நபர் மூலமா அந்த ஃபேக்கான பேங்கை உருவாக்கி இது எல்லாத்தையும் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி அதாவது ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பெரும் புள்ளியை சுட்டு கொலை பண்ற மாதிரி காமிச்சாங்க இல்லையா, அவர் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கோல்டு டீலரா இருப்பாரு. துபாயில இருந்து வர தங்க கட்டிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா மும்பைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். மும்பைக்கு டைரக்டா போகாது, இங்க இருக்க இந்த ஊருக்கு வந்துட்டு தான் போகும் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இந்த ஊர்ல இருக்க டீலிங் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அந்த நபர் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த நபருக்கு டிரைவரா வேலை செஞ்சவர் தான் பட்டு அப்படின்ற மாதிரி அறிமுகப்படுத்தினாங்க இல்லையா அவர். சோ இந்த நபர் பாத்தீங்கன்னா இந்த கோல்டு எல்லாத்தையும் மாத்தி கீத்தி வித்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் 200 kg பாத்தீங்கன்னா காணாம போயிடுது. அதை யாரோ திருடிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால மும்பைல இருந்து இந்த நபரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஆளுங்க எல்லாம் வராங்க. எங்களுக்கு தெரியாது, எங்களோட கோல்டு எப்படியாவது வந்தாகணும் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டும் போறாங்க. இதை சாதகமா பயன்படுத்தின பட் இருக்கா இல்லையா, எங்களோட தலைவர் தான் எல்லா கோல்டையும் எடுத்து ஒளிச்சு வச்சுட்டார் அப்படின்ற மாதிரி பொய்யான விஷயத்த சொல்லி அந்த மும்பைக்காரங்களோட சேர்ந்து அந்த நபரை கொலை பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா அந்த 200 கிலோ தங்கத்தையும் தூக்கி வச்சதே இவரா தான் இருக்கும். சோ இவர் பிளான் பண்ணி தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். மும்பைக்காரங்க அந்த 200 கிலோ தங்க கிடைக்கல அப்படின்ற மாதிரி பயங்கரமா அழைச்சிங்கன்னு சாக ஆரம்பிக்கிறாங்க. இவர் எதுவுமே பண்ணாம நடக்கிற எல்லா விஷயங்களையும் அப்படியே அமைதியா நின்று பார்த்துட்டு எல்லாமே நடந்து முடிஞ்சதோ, அதாவது அமைதியாகி முடிஞ்சதோ இவர் ஒளிச்சு வச்சிருக்க கோல்டு இருக்கு இல்லையா, அதுல இருந்து கொஞ்சத்தை எடுத்து இந்த ஊர்ல வந்து பயங்கர ஆளா செட்டில் ஆயிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். மிச்சம் ஒரு 150 கிலோ கோல்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த கோல்டை தூக்கணும் அப்படின்றதா இந்த பேங்க் உருவாக்குனார் இல்லையா அவரோட பிளான். சோ இதுக்காக தான் அவர் இந்த ஊருக்கு வந்து பேங்க் அப்படின்ற பேர்ல இவ்வளவு விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஹீரோ கூட இருக்க ஒரு நபர் இந்த விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதெல்லாம் உனக்கு எப்படிடா தெரியும்னு கேக்குறாங்க. அப்பதான் அந்த நபரும் இறந்து போனார் இல்லையா, அவர் என்னோட மாமா தான்டா. நான் ஊருக்கு வந்த அன்னைக்கு இந்த பட்டை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அண்ட் போக போக தான் ஞாபகம் வந்துச்சு அப்படின்ற விஷயத்த சொல்ல இவங்களுக்கு இப்ப இங்க என்ன எக்ஸாக்டா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு போச்சு. சோ எப்படியா இருந்தாலும் அந்த ஜோனல் மேனேஜர் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு விபூதி அடிச்சுட்டு பணத்தை தூக்கிட்டு ஓட போறா அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதனால இவங்க பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம எஸ்கேப் ஆகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி ஸ்டார்டிங்ல ஒரு இன்கம் டாக்ஸ் ஆபீசரை நமக்கு அறிமுகப்படுத்தினாங்க இல்லையா, அந்த நபர்கிட்ட போய் விஷ்ணு பாத்தீங்கன்னா நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு சார் நீங்க ரைட் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா இருக்குன்னு சொல்ல அந்த மனுஷன் நல்லா யோசிக்கிறாரு. சரி பண்ணிதான் பாப்போமே அப்படின்ற மாதிரி வேகமா அந்த பட்டோட வீட்டுக்கு போய் நிறைய விஷயங்களை சர்ச் பண்ணி பாக்குறாரு. கொஞ்சம் பணம் மட்டும்தான் கிடைக்குது, கோல்டு அப்படின்ற விஷயம் எங்கேயுமே கிடைக்கல. இதனால சார் கிடைச்சது இல்லையா இந்த பணம், இது எப்படி வந்தது, அதோட சோர்ஸ் என்ன அப்படின்றத ஒரு வார காலத்துக்குள்ள தெரிவிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அப்படி மேல போனா நீங்க ஜெயிலுக்குள்ள வந்து எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போக கட் பண்ணா ஹீரோக்கு, அதாவது ஹீரோக்கும் ஹீரோட டீமுக்கும் இந்த விஷயம் தெரிய ஆரம்பிக்குது ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்றது. அந்த பட்டுக்கு தெரிஞ்சா நம்மள தோலை உரிச்சிருவானடா அப்படின்ற மாதிரி பயத்துல உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது பட்டு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாரையும் கூட்ட அனுப்புறாரு. பயங்கர பயத்தோட போய் நிக்க பட்டு கூடிய இவங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கா இல்லையா அந்த வில்லன், அவரும் பாத்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. சாருக்கு ஒரு லோன் வேணுமா, அதை நீங்க தான் பார்த்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள அனுப்பி வைக்க மேனேஜருக்கு ஒரு சந்தேகம், இவர்கிட்ட இவ்வளவு பண்ண இருக்கு எதுக்காக நம்ம கிட்ட லோன் கேட்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்ல விஷ்ணு நம்ம கிட்ட லோன் கேட்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இப்போ இன்கம் டாக்ஸ்ல மாட்டாங்க இல்லையா அதோட சோர்ஸ் இது மூலமா தான் அப்படின்றத காமிக்கிறது தான், மற்றபடி ஒன்னும் இல்லை அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பி தன்னோட வேலையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போக அவரோட காதலி அங்க வராங்க. ஏன்னா வெறுத்தொதுக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொல்ல முடியுமா, எனக்கு உங்க பேங்க்ல வேலை கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி லெட்டர் நீட்ட இவர் போய்கிட்டு இருக்க பாதை ரொம்ப தப்பான பாதை, இதனால எனக்கு இது மாதிரி விஷயங்கள்ல உடன்பாடு இல்ல,
ஏன்னா இத்தோட நீ மறந்துரு அப்படின்ற மாதிரி கோவமா பேசிட்டு அங்கிருந்து நடைய கட்டுறாரு. ஆனா அப்படியே காட் பண்ணா பட் இருக்கா இல்லையா, அவர் போற வர எல்லா இடங்களையும் பாத்தீங்கன்னா ஒரு மும்பை வண்டி இவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. இவரும் பயந்து போய் அந்த வண்டி யாருன்னு விசாரிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி போலீஸ்காரர் கிட்ட சொல்ல அவர் நல்லா விசாரிச்சு பாக்குறாரு. ஊருக்குள்ள அந்த வண்டியே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதனால பட்டு பாத்தீங்கன்னா நீ சரியா விசாரிச்சிருக்க மாட்டேன், எவனோ ஒருத்தன் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காண்டா, இதெல்லாம் எதனாலதான் தெரியல அப்படின்ற மாதிரி பேச்சு எடுக்க பக்கத்துல இருக்க போலீஸ்காரங்களும் ஊருக்குள்ள எல்லாருமே நீங்க கோல்டு நிறைய வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அந்த இன்கம் டாக்ஸ் ஆபீசரும் ரைடு வந்ததுக்கான காரணமும் அதான் அப்படின்ற மாதிரி தெரிய வருது. அப்படி நீங்க உனக்கு வச்சிருக்கீங்களா, எதுக்காக கேட்கறேன் அப்படின்னா இப்போ இருக்கிற நிலைமைக்கு அதை வீட்டுக்குள்ள வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சேஃபே இல்ல சார், வேற ஏதாவது ஒரு வழியை பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்ல இவர் யோசிக்கிறாரு. ஆனா அப்படியே கட் பண்ண அந்த ஜோனல் மேனேஜர் இருக்கா இல்லையா, அவருக்கு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாமே கரெக்டா போகுது, அவன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி போலீஸ்காரர் கிட்ட வந்து ஒரு தகவல் கிடைக்குது. கட் பண்ணா பட் இருக்கா இல்லையா, பேங்க்ல இருக்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறாரு. பேங்க்ல இருக்க லாக்கரையும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா செக் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா இவர் இவ்வளவு நாட்களா இவ்வளவு வருடங்களா பதுக்கி வச்சிருந்த தங்கத்தை இப்ப சேஃப் இல்ல அப்படின்ற மாதிரி இந்த பேங்க்ல வைக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பாரு. இதுக்கு பிளான கொடுத்தது அந்த ஜோனல் மேனேஜர் தான் அப்படின்ற மாதிரி. சோ இங்க வச்சிங்க அப்படின்னா ஊர் மக்கள் எல்லாரோட நகை கடன் தான் இங்க இருக்கு, அதுக்கான இதுதான் அப்படின்ற மாதிரி கணக்கு காமிச்சிரும் சார், எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்ல அவர் இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்க அப்படியே கட் பண்ணா ஹீரோட டீம் இருக்கு இல்லையா அங்க போகுது. இவன் பெருசா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா, நம்மளுக்கு விபூதி அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி கும்பலா யோசிக்க அப்படியே கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் லைட்டு காமிக்கிறாங்க. அந்த பட் இருக்கா இல்லையா தான் வச்சுக்கிட்டு இருந்த எல்லா தங்க பிஸ்கட்களையும் எடுத்துட்டு வந்து பிரச்சனை முடிகிற வரைக்கும் இங்க சேஃபா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக ஒன்னா எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த சமயம்னு பார்த்து விஷ்ணு அவரோட டீமும் ஒரு பிளான் போட்டிருப்பாங்க இல்லையா, அதை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சார் வச்ச வரைக்கும் போதும், இதை வச்சு எல்லாமே மக்கள்லாம் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி கணக்கு காமிச்சிடலாம், ஆனா இதை தாண்டி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா ரிஸ்க் சார். நம்ம ஜோனல் மேனேஜர் தான் இங்க இருக்கார் இல்லையா, அவர் மூலமா மிச்சம் இருக்கிறது ஹெட் ஆபீஸ்ல வச்சா என்ன சார், எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்ல இவங்க அதாவது ஜோனல் மேனேஜர் பயங்கர கடுப்போட அதெல்லாம் இல்லையே எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. இவங்க நல்லா ஏத்தி விட ஆரம்பிக்கிறாங்க. இத்தோட முடிவுல பட் இருக்கா இல்லையா அவங்க சொல்றதும் சரிதான், பிரச்சனை முடிகிற வரைக்கும் என் பொருள் எங்க இருந்தா என்ன, எனக்கு சேஃபா இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி அந்த லாக்கரை பூட்டிட்டு அங்க ஒரு 2 பேரை வச்சுட்டு வெளியில அதாவது வெளியில கேட் இருக்கும் இல்லையா அதையும் பூட்டிட்டு அங்க ஒரு 2 அடியாட்களை வச்சுட்டு லாக்கரோட சாவியை கையோடு எடுத்துக்கிட்டு இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் இவனுக்கு இங்கதான் இருப்பானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மிச்ச கோல்டு எல்லாத்தையும் எடுத்து வேகமா வண்டியில போக்கிட்டே இருக்கு. இன்கம் டாக்ஸ் ஆபீசர் இருக்கா இல்லையா அவருக்கு நம்ம ஹீரோட டீம் போட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. சோ கையும் களவுமா அவங்க அங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். கட் பண்ணி இந்த விஷயங்களை எல்லாத்தையும் ரிவீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா தேவராஜ் அவர்கிட்ட போகுது. சார் நீங்க சொல்றது எல்லாமே நம்புறேன், அந்த விஷ்ணு இருக்கா இல்லையா அவன் என்னோட பழைய ஃப்ரெண்டு சார், அவன் என்ன பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பூனேக்கு ஒரு நாள் வந்தேன், எனக்கு உதவி தேவைப்படுது, கொஞ்சம் தங்க எனக்கு கொடுக்க முடியுமா, என் கூட ஒரு 3 பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாரையும் தங்க வச்சா சார். திடீர்னு ஒரு நாள் ஒரு பெரிய தொகையை அக்கௌண்ட்டுக்கு வரப்போகுது, அதை நீ தான் எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி டிமாண்ட் பண்ணா. நம்ம பழகின பாவத்துக்கு பண்ண விஷயம் சார் அது, அதை இப்ப நீங்க கணக்குல வச்சுதான் என்ன இந்த மாதிரி பண்ணிட்டீங்க சார், அவன் உங்களை மட்டும் இல்ல ஊரை மட்டும் இல்ல என்னையும் சேர்த்துதான் சார் ஏமாத்திருக்கா அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கு. மறுபடியும் பாத்தீங்கன்னா பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. இவங்க 2 பேரும் ஜெயிலுக்குள்ள போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. அந்த சமயம்னு பார்த்து ஊர்ல இருக்க எல்லாருமே ஓடி வந்து சார் உண்மையான பேங்க் ஆபீசர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க, அந்த பேங்க் அப்படின்ற பேர்ல ஃபேக்கான ஒன்று நடத்திக்கிட்டு இருக்கானுங்க சார் அப்படின்ற மாதிரி அழுது புலம்பிக்கிட்டே இருக்கும்போது உள்ள இருக்க பட்டுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சு. பக்கத்துல இருக்கவரை போட்டு பயங்கரமா தாக்கி என்ன ஏமாத்தவடா பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி கண்ணா அப்படின்னா நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இன்கம் டாக்ஸ் ஆபீசர் இருக்கா இல்லையா உள்ள வராரு. பட்டோட இடுப்புல ஒரு சாவி இருக்கும், அது விழுந்து போச்சு. சோ அப்படியா விஷயம், உங்களோட மிச்ச கோல்டு எல்லாமே அங்கதான் இருக்கா அப்படின்ற மாதிரி வேகமா போக பேங்க் வெளியில நிறைய மக்கள் நின்னுகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் புறந்தள்ளிட்டு இவர் உள்ள போறாரு. பாடி கார்ட்ஸ் நின்னுகிட்டு இருக்கானுங்க. ஓரம் போங்கடா அப்படின்ற மாதிரி துரத்திட்டு அதை திறந்து பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு விபூதி, அதாவது எல்லாருமே ஏமாத்தப்பட்டுட்டாங்க. அங்க ஒரே ஒரு கோல்டு கூட இல்ல. ஒண்ணுமே புரியாம நின்னுகிட்டு இருக்காங்க. பட்டும் பாத்தீங்கன்னா கோல்டு எல்லாம் எங்கடா போச்சு அப்படின்ற மாதிரி அந்த மேனேஜரை போட்டு பயங்கரமா தாக்கிக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த விஷயம் முடிஞ்சது. அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்ல சோ மிச்சம் இருக்க கோல்டு எங்க போச்சு அப்படின்றது தெரியல. அதை விசாரிக்கும் போது தான் ஹீரோவால தேவராஜ் அப்படின்ற ஒரு நண்பருக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடைச்சிருக்கு, நிறைய பணம் டிரான்ஸ்பர் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருக்கும். சோ புடிச்சு இங்க உட்கார வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை சொல்லிக்கிட்டு என்ன பதில் சொல்ல போற நீன்னு கேட்க இவர் பாத்தீங்கன்னா அழுதுகிட்டே சார் 30 கோடி ரூபாய் வரைக்கும் என் அக்கௌண்ட்ல இருக்கு அப்படின்றதுலாம் உண்மைதான் சார், நான் பல இடத்துல கடன் வாங்கினது சார், எல்லா பிசினஸும் போயிடுச்சு நான் சொன்னேன் இல்லையா, இப்போ வெளிநாட்டுல இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன் சார், அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு, அந்த பணத்தை தான் சார் நீங்க இப்ப ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கீங்க சார், இது எல்லாத்தையுமே பார்த்து சரி பண்ணிட்டு போகணும், அதாவது இன்கம் டாக்ஸ் உதவி இல்லாம அந்த பணத்தை
எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கு, அதனாலதான் சார் உங்களை பார்க்கணும் அப்படின்ற மாதிரியே நான் வந்தேன், பார்த்து ஏதாவது பண்ணுங்க சார் அப்படின்ற மாதிரி கெஞ்சி கேட்க இவர் வெளியே உட்கார வச்சுட்டு கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாங்க. ஜெனியூனா இருக்கு அப்படின்றத உணர்ந்துகிட்டு அந்த ஃப்ரீஸான பணத்தை எல்லாத்தையும் பத்தின ரிலீஸ் பண்ணிடுறாங்க. நீங்க நாங்க எப்ப கூப்பிட்டாலும் வரணும் அப்படின்ற மாதிரி அவரு அங்கிருந்து அனுப்பி வைக்க அந்த மனுஷன் ரொம்ப சந்தோஷமா கிளம்புறாரு. ஆனா அப்படியே கட் பண்ணா இந்த இன்கம் டாக்ஸ் ஆபீசர் தன்னோட வேலைகள்ல ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு போன் கால் பாத்தீங்கன்னா இவருக்கு ரிசீவ் ஆகுது. பூனேல இவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அதாவது இவர் சொல்லியிருப்பா இல்லையா, அந்த கோல்டு எல்லாமே அங்க தெரியப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை எல்லாத்தையுமே டிரான்சாக்சன் பண்ணுது. ஒரு பர்டிகுலர் லிமிடெட் அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்கு. அந்த லிமிட்டோட பேர் இதுதான் அப்படின்ற மாதிரி அந்த கம்பெனியோட பேரை சொல்ல இவர் அது எழுதி வச்சுட்டு பக்கத்துல இருக்க டாக்குமெண்ட்டை எதிர்ச்சியா பார்க்க பயங்கரமான ஒரு ஷாக். இவ்வளவு நேரம் வரைக்கும் நல்லவரா நடிச்சு போனார் இல்லையா, அவரோட லிமிடெட் தான் அது. சோ இங்க பணத்தை வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அவர் போட்ட ஆக்டிங் தான் இந்த விஷயங்கள். அப்படியே கட் பண்ண இன்கம் டாக்ஸ் ஆபீசர் பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற மாதிரியும் அது கூடவே அந்த கோல்டு எல்லாத்தையும் நம்ம ஹீரோட டீம் தூக்கிட்டு போனாங்க இல்லையா, அது எப்படி அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டிகேஷன்ல இறங்க ஆரம்பிக்கிறாரு. நமக்கு அப்படியே ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பெரிய லாக்கர் இருக்கு இல்லையா, அதுக்கு சாவியும் கிடையாது, வெளியே ஆளுங்களும் நின்றுகிட்டு இருந்திருப்பாங்க. அப்படி இருந்தும் அந்த கோல்டு எல்லாமே எப்படி போயிடுச்சு அப்படின்னா அவங்க அந்த லாக்கர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஷவர் மாதிரியான தோணுதை செட் பண்ணிருப்பாங்க. இது எல்லாமே முன்னாடி செட் பண்ணி தான் வச்சிருந்திருப்பாங்க. அந்த ஷவர் மூலமா கோல்ட கரைக்கிற அளவுக்கு கெமிக்கலை பாத்தீங்கன்னா அங்க இன்ஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படியே கோல்டு கரைய ஆரம்பிச்சு அந்த லாக்கர்ல யாருக்கும் தெரியாத மாதிரி ஒரு பழுப்பு மாதிரியான வந்து செட் பண்ணிருப்பாங்க. அது மூலமா கரைக்கப்பட்ட கோல்டு இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் பெரிய பெரிய டப்பால புரிச்சுட்டு அதை யாருக்கும் தெரியாம ஸ்டோர் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இந்த விஷயங்கள் எல்லாமே இன்கம் டாக்ஸ் ஆபீசர் ரிவீல் பண்ணும்போது அவருக்கே ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கு. இது யாருமே கவனிக்காம போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியாகவும் இருக்கு. இன்னொரு பக்கம் கட் பண்ணா வெளிநாட்டுல இருக்க ஹீரோ பாத்தீங்கன்னா ஊர்ல இருக்க அதாவது தேவராஜ் இருக்கா இல்லையா, அவருக்கு போன் பண்ணி பார்ட்னர் நம்மளோட மிஷன் சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பணவர்த்தனைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கட் பண்ணி ஊர் மக்கள் எல்லாருமே பேங்க்ல பணம் போட்டோம் எல்லாம் நாசமா போயிருச்சு அப்படின்ற மாதிரி ஊர் தலைவரோட சேர்ந்து புலம்பிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அப்பதான் ஊர்ல இருக்க எல்லாருக்குமே இந்த பேங்க் ஃபேக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதே பேங்க் வேற ஒரு இடத்துல பிரான்ச் வச்சிருந்திருப்பாங்க. எல்லாருக்கும் அவங்க டெபாசிட் பண்ணாங்களே அந்த எல்லா தொகையும் அக்கௌண்ட் புக்கோட வந்து சேருது அப்படின்ற மாதிரி. ஸோ மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த சந்தோஷத்தோடய இந்த படத்தை முடிச்சு விட்டுடுறாங்க. ஸோ இந்த படமும் என்னோட வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.